ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது சட்னி சொல்லுவாங்க. இது வந்து மராட்டியன் டிஷ்ஷு. இதுக்கு பேர் இப்போ மராட்டியில் வந்து பிட்லான்னு சொல்லுவாங்க. மும்பை சட்னியும் சொல்லுவாங்க. வாங்க இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். என்னென்னு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், எண்ணெய் இதில் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம், தாளிப்புக்கு மட்டும். ஆனால் இந்த மசாலையில் எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி பழம் வந்துட்டு புளிப்பான தக்காளி, நாட்டுப்பழம் தக்காளி எடுத்துக்கங்க. அது நல்லா புளிப்பாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் போடணும். இதுக்கு மேலெல்லாம் தாளிப்பு இல்லை, இவ்வளோ தான் தாளிப்பு. இதுக்கு பேஸே வந்து கடலை மாவு தான். கடலை மாவு நம்ம இங்கே பாருங்கள், கடலை மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி ஊற்றினா இதோட சட்னியை முடிஞ்சிடும். ஆனால் அது ப்ராப்பராக செய்யணும். அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்படியே ஒரு மாதிரியா கட்டியாக ஆகிடும். இந்த ஜீரகம் போட்டுனா பச்சை மிளகா, அடுத்தது வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணோம். எந்த அளவுக்கு இல்லைன்னா இது வந்து ஃபுல்லாக டார்க் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு. சிம்பிளான ஐட்டம், ஆனால் சூப்பரான டேஸ்ட்டு இது வரும். இது தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ரைஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இட்லி கூடயும் சாப்பிட்லாம். நீங்கள் எது கூடனும் இது இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து கடலை மாவில் செய்கிறது தான் இது. அதிகமாக மஞ்சத்தூள் போட்டுட்டுனா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அடுத்தது தக்காளி பழத்தை போட்டுற வேண்டியதான். தக்காளி பழத்தை போட்டுட்டு அது கூடவே உப்பும் போட்டுடணும். தக்காளி பழம் போட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டால் தக்காளி பழம் உடனே அப்படியே மெல்ட் ஆகிடும், உடனே வெந்துருங்க. இது எந்த அளவுக்கு ஒதுங்கன்னா, நம்ம இதில் ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு போட்ட எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வெளியே வரணும். இது வந்து 4 பேருக்கு தேவையான இந்த சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ பாருங்க, இப்போ 3 ஸ்பூனு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அது டேபிள் ஸ்பூன் அங்கேயே வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தண்ணி வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதையும் இதுவும் இல்லாத கோதுமை வந்து உருண்டை கட்டாத நீங்கள் பொறுமையாக கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்கள், பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா இது வந்துட்டு அப்படியே இதுவும் மாதிரியே கட்டியாக நின்றுடும். அதனால் பொறுமையாக விடுங்க. கொஞ்சமாக விட்டு இது பண்ணுங்கள். நான் பண்ணும் போதே நான் இந்த ஒரு கையில் ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு கையில் அது மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு பக்கம் கட்டி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் விடாத அது ஒரு 5 மினிட்ஸ் மேலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனால சரி ஆகிடுச்சு. ஆனால் டைரெக்டாக நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அடித்தாலும் இது நார்மலாக ஆகிடும். பட் இருந்தாலும் கையில் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நான் இப்போ 3 ஸ்பூனு கடலை மாவு எடுத்தேன்னா கிட்டத்தட்ட அதே ஒரு கப்பில் 3 கப்பு தண்ணி அதில் ஊற்றணும். இது வெந்து கரெக்டாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சட்னி போல் சூப்பராக வரும். இது பாருங்கள். அதே நேரத்தில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்துட்டு எண்ணெயை விட்டுடுச்சு.
இப்போ கோதுமை மாவு ஊற்றிலாம். இங்கே பாருங்கள், கடலை மாவு சாரி. இப்போ வந்துட்டு ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும், டைரெக்டாக ஊற்றாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அதில் கட்டிங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கடலை மாவு கட்டி இருக்குது, அதனால் நீங்கள் டைரெக்டாக ஊற்றாதீங்க. இப்போ ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு மிக்சிங் வந்து ஸ்லோவாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அது கோதுமை மாவு கடலை மாவு செட் ஆகாது. இங்கே பாருங்கள், ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இது இப்படி தான் இருக்கும். மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு இது வேண்டாம். நீங்கள் இது ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், நார்மலாக நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், நீங்கள் எது கூட இதுவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்.